கைஸ், நம்ம சேனல்ல 10th ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பப்ளிக் எக்ஸாம்க்கு ஈஸியா ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக சயின்ஸ்ல இருக்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸை கேட்டகரிஸ் வைஸ் பிரிச்சு நம்ம கொஸ்டின்ஸ் வித் ஆன்சரோட எக்ஸ்பிளைன் பண்ணி போட்டுட்டு இருந்தோம் இல்லையா? ஸோ இதில் ஆல்ரெடி வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஒரு 9 டைப்ல கிளாஸிஃபை பண்ணியிருந்தோம். அதுல டிஃபைன் டைப் நான் ரெட் கலர்ல மார்க் பண்ணிருக்கேன் பாருங்க. டிஃபைன் டைப், யூசஸ் டைப், அதுக்கப்புறம் ரீசன் டைப், இது எல்லாமே சேர்த்து நமக்கு ஒரு 5 வீடியோ போனுச்சு. ஓகேங்களா? ஸோ இப்போ நான் உங்களுக்கு என்ன ரெடி பண்ணியிருக்கேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஸ்டேட் அண்ட் லா லா அண்ட் ஸ்டேட் டைப் கொஸ்டின்ஸ் தான் நான் ரெடி பண்ணிருக்கேன். ஓகேங்களா? பாருங்க, ஸ்டேட் அண்ட் லா கொஸ்டின்ஸ். ஓகேவா? சோ இதுல டோட்டலா வந்து பாத்தீங்கன்னா நமக்கு பிசிக்ஸ்ல ஒரு 11 கொஸ்டின், கெமிஸ்ட்ரியில ஒரு 2 கொஸ்டின், அவ்வளவுதான் நமக்கு இருக்கு. ஈஸியா நம்ம படிச்சு முடிச்சிடலாம். ஓகேங்களா? சோ இதையும் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். இந்த பிடிஎஃப் வந்து பாத்தீங்கன்னா நான் உங்களுக்கு வெப்சைட்ல அப்லோட் பண்ணிடுவேன். வீடியோட டிஸ்கிரிப்ஷன்ல அந்த பிடிஎஃப் லிங்க் இருக்கும், நீங்க அங்க போய் டவுன் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? சரி, இப்ப நம்ம பார்க்கலாம் பாருங்க. ஃபர்ஸ்ட் நியூட்டன்ஸ் ஃபர்ஸ்ட் லா. Every body continues to be in its state of rest or state of uniform motion along a straight line. இது வரைக்கும் தனியா பிரிச்சுக்கோங்க. Every body continues to be in state of rest or state of uniform motion along a straight line. Okay, first point முடிஞ்சிச்சு. Second point, unless it is acted upon by some external force. Unless it is acted upon by some external force. கூடவே சேர்ந்து சொல்லுங்க, உங்களுக்கு இன்னும் ஈஸியா மெமரி ஆயிடும். ஓகேங்களா? எவ்ரி பாடி continues to be in its state of rest or state of uniform motion along a straight line. First point, unless it is acted upon by external force, some external force. அவ்வளவுதான். இது வரைக்கும் மட்டும் எழுதுங்க போதும். It gives the definition of force as well as finish. இது வேணும் நமக்கு. ஸோ இந்த 2 பாயிண்ட் தான் இப்ப நான் சொல்றேன் பாருங்க, பார்க்காம சொல்றேன் பாருங்க. Everybody continues to be in state of rest or state of uniform motion along a straight line unless it is acted upon by some external unbalanced force. முடிஞ்சா? Okay, second question. Newton's second law. The force acting on the body is directly proportional to, இதுக்கு நம்ம அப்படியே ஈக்குவேஷன் எழுதிக்கலாம். Force acting on a body is directly proportional to rate of change of linear momentum. Rate of change of linear momentum. அப்ப m into v minus u, the rate of change of linear momentum of the body by t. டைம் பொறுத்து எனக்கு இந்த சேஞ்சஸ் நடக்கும். ஓகே, அப்ப f is directly proportional to m into v minus u by t. இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்ப நான் ஈஸியா சொல்ற பாருங்க. The force acting on your body is directly proportional to the rate of change of linear momentum சொல்லுவோம். Rate of change of linear momentum of the body. அதுக்கப்புறம் ஒரு பாயிண்ட், the change in the momentum takes place in the direction of force. இந்த சேஞ்சஸ் வந்து எந்த டைரக்ஷன்ல இருக்கு அப்படின்னா ஃபோர்ஸ் ஒரு டைரக்ஷன்ல தான் இருக்கு. The change in momentum takes place in the direction of force. ஓகே, இப்போ செகண்ட் கொஸ்டின் பாருங்க, ஈஸியா சொல்லிடலாம். இந்த ஃபார்முலா மட்டும் ஞாபகம் வச்சிருந்தா, force acting on your body is directly proportional to the rate of change of linear momentum. And the change in momentum takes place in the direction of force. முடிஞ்சா? 2 கொஸ்டின் முடிச்சுமா? இந்த ஃபார்முலா மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த ஃபார்முலா வந்து கம்பல்சரி எழுதணும். நான் இதுல கொடுக்காம விட்டு நீங்க எழுதிக்கோங்க. ஓகேவா? ஓகே, நியூட்டன்ஸ் தேர்ட் லா. For every action there is an equal and opposite reaction. இது வரைக்கும் எழுதுங்க போதும். For every action there is an equal and opposite reaction. For every action there is an equal and opposite reaction. முடிஞ்சா? இப்போ 3 கொஸ்டின் சொல்றேன் பாருங்க. ஃபர்ஸ்ட், நியூட்டன்ஸ் ஃபர்ஸ்ட் லா. Everybody continues to be in a state of rest or state of uniform motion along a straight line unless it is acted upon by some external unbalanced force or external force. முடிஞ்சா? நியூட்டன்ஸ் செகண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா f is directly proportional to m into v minus u by t ஃபார்முலா இருக்கு. இப்ப அதை சொல்ற பாருங்க. Force acting on your body is directly proportional to rate of change of linear momentum. And the change in momentum takes place in the direction of force. முடிஞ்சா? அதுக்கப்புறம் நியூட்டன்ஸ் தேர்ட் லா. For every action there is an equal and opposite reaction. முடிஞ்சா? ஓகே, அடுத்து நியூட்டன்ஸ் யூனிவர்சல் லா ஆஃப் கிராவிடேஷன். இந்த ஃபார்முலா ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. f is directly proportional to m1 into m2 இருக்கு இல்லையா? அதே மாதிரி f is inversely proportional to r square இருக்கு இல்லையா? இப்ப இதை வச்சேதான் நமக்கு வந்து தியரி எக்ஸ்பிளைன் பண்ணிருப்பாங்க பாருங்க. எவ்ரி பார்ட்டிகல் ஆஃப் மேட்டர் இன் த யூனிவர்ஸ் அட்ராக்ட்ஸ் எவ்ரி அதர் பார்ட்டிகல் வித் த ஃபோர்ஸ். இது வேணாம். ஓகேவா? இந்த பாயிண்ட் வந்து விட்டுருங்க. ஆக்சுவலா எல்லாருமே படிக்கலாம், பட் கஷ்டமா இருக்கிறவங்க இதை விட்டுருங்க. நான் இதுல இருந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ற பாருங்க. ஃபோர்ஸ் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு the product of their masses. Force is directly proportional to product of their masses and inversely proportional to the square of the distance between the centers of the masses. Inversely proportional to the, inversely proportional divide ல வந்துரும். Inversely proportional to the
ஸ்கொயர் ஆஃப் த டிஸ்டன்ஸ் பிட்வீன் இந்த டூ ஆப்ஜெக்ட்ஸ் கூட சொல்லிக்கோங்க. ஸ்கொயர் ஆஃப் த டிஸ்டன்ஸ் பிட்வீன் த டூ ஆப்ஜெக்ட்ஸ், அவ்வளவுதான். எதுவுமே கூட நமக்கு வேணும். டெஃபினேஷன் அவ்வளவுதான். இந்த ஃபார்முலா எழுதிக்கோங்க, இதை வச்சு நம்ம எழுதலாம். நான் சொல்றேன் பாருங்க. Force is directly proportional to the product of their masses and inversely proportional to the square of the distance between the center of these masses. முடிஞ்சு, அவ்வளவுதான். அடுத்து ஸ்னெல்ஸ் லா. ஸ்னெல் லா சொல்லியிருக்காங்க பாருங்க. sin A divided by sin R is equal to mu2 divided by mu1 இருக்கா. இதை வச்சுதான் நமக்கு தியரி இருக்கும் பாருங்க. The ratio of sin of angle of incident and sin of angle of refraction is equal to the ratio of refractive indexes of two media. இது mu1 mu2ங்கிறது refractive index. sin I அப்படின்னா angle of incident, sin R னா angle of refraction. பாருங்க, the ratio of sin of angle of incident and sin of angle of refraction is equal to the refractive indices of the two media. இது இன்னொரு இதுதான் நமக்கு வந்து ஸ்னெல்ஸ் லா. ஓகே, இந்த ஃபார்முலா வச்சு சொல்லிட்டோம் இல்லையா. அதே மாதிரி பாருங்க, இதுவுமே ஃபார்முலா வச்சு நம்ம சொல்ல போறோம். ஸ்டேட் ராலிஸ் லா ஆஃப் ஸ்கேட்டரிங். இதுல பாருங்க, எஸ்ங்கிறது என்ன அப்படின்னா ஸ்கேட்டரிங் ஆஃப் லைட். Scattering of light is inversely proportional to 1 by வந்துச்சு, அதனால inversely proportional. Inversely proportional to the fourth power of wavelength. Rayleigh scattering என்ன சொல்லிருக்காங்க பாருங்க. The amount of scattering is inversely proportional to the fourth power of its wavelength. ஓகேவா? இப்போ இந்த மூணு கொஸ்டினை சேர்த்து சொல்றேன் பாருங்க. First, Newton's universal law of gravitation. The force is directly proportional to the masses of two objects. Product of their masses and inversely proportional to the square of the distance between the two masses. Okay, F is proportional to m1 into m2. F is inversely proportional to 1 by r square அப்படின்னு போட்டு இந்த கடைசி ஃபார்முலா வந்து நம்ம எழுதிக்கணும். அதுக்கப்புறம் ஸ்னெல்ஸ் லா, sin A by sin R is equal to mu2 divided by mu1. ஞாபகம் வச்சுக்கோம். The ratio of sin of angle of incident and the ratio of sin of angle of refraction is equal to the ratio of refractive indices. முடிஞ்சா? அடுத்து ராலேஸ் லா ஆஃப் ஸ்கேட்டரிங். சோ அதுல என்ன சொல்லிருக்க பாருங்க, the amount of scattering is inversely proportional to the fourth power of their wavelength. முடிஞ்சா? ஓகே, அடுத்து பாயில்ஸ் லா. பாயில்ஸ் லா, சார்ல்ஸ் லா, அதுக்கப்புறம் அவகேட்ரோ லா. மூணுமே கம்பேரிட்டிவா படிச்சோம்னா ஈஸியா இருக்கும். பாயில்ஸ் லா என்ன சொல்லிருப்பாங்க பாருங்க, when the temperature of a gas is kept constant. சார்ல்ஸ் லா என்ன சொல்லிருக்காங்க பாருங்க, according to the when the pressure of gas is constant. நீங்க வந்து டெம்பரேச்சர் கான்ஸ்டன்ட், பாயில்ஸ் லானா டெம்பரேச்சர் கான்ஸ்டன்ட், சார்ல்ஸ் லானா pressure constant. The volume of a fixed mass of a gas is inversely proportional to the pressure. The volume of a fixed mass of a gas is inversely proportional to the pressure. Pressure is inversely proportional to the volume எழுதுனாலும் தப்பு இல்லை. அதுவே இங்க என்ன சொல்லியிருப்பாங்க பாருங்க, the volume of a gas is directly proportional to the temperature. இங்க வால்யூம் கான்செப்ட் தான், ரெண்டுத்துலயுமே வால்யூம் வரதுனால நம்ம வால்யூம் கண்டிஷன் எடுத்துக்க போறோம். ஓகே, அப்போ வால்யூம் ஆஃப் a gas is inversely proportional to the pressure. இங்க வால்யூம் ஆஃப் a gas is directly proportional to the pressure. இங்க டெம்பரேச்சர் கான்ஸ்டன்ட், இங்க வந்து பிரஷர் கான்ஸ்டன்ட். எது இல்லையோ அதை நம்ம கான்ஸ்டன்டா போட்டுக்கணும். ஃபார்முலா மட்டும் நீங்க படிச்சுக்கிட்டா போதும். அடுத்து அவகேட்ரோ லா. அவகேட்ரோ லா states that at constant pressure and temperature, ஒரு கான்ஸ்டன்ட் பிரஷர் அண்ட் டெம்பரேச்சர் இருக்கும்போது the volume of gases is directly proportional to the number of atoms or molecule present in it. அந்த கேஸோட வால்யூம் அப்படிங்கிறது எதுக்கு டைரக்ட்லி ப்ரொபோஷனலா இருக்கும்னா, அங்கே நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் ஆர் மாலிகுல்ஸ்க்கு வந்து டைரக்ட்லி ப்ரொபோஷனலா இருக்கும். அதாவது V is proportional to N அப்படின்னு எழுதிட்டாங்க. V by N is equal to constant. இப்போ சொல்ல பாருங்க, அவகேட்ரோ லா states that at constant pressure and temperature the volume of gas is directly proportional to the number of atoms or molecules present in it. அவ்வளவுதான், ஒரே வேர்ட்ல ஆன்சர். ஓகேவா? இதே கெமிஸ்ட்ரி நம்ம படிக்கும்போது the volume of gas is equal to, இங்க proportional to தான் படிக்கிறோம் இல்லையா, அங்க வந்து equal to the number of atoms or molecules present in it அப்படின்னு படிப்போம். ஓகே, அடுத்து ஜூல்ஸ் லா ஆஃப் ஹீட்டிங். இந்த ஃபார்முலாவை ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. ஓகே, H is equal to I square RT. இப்போ இதை தான் சொல்ல போறோம். ஹீட் is directly proportional to the square of the current passing through the resistor. ரெசிஸ்டர் வழியா பாஸ் ஆகக்கூடிய கரண்டோட ஸ்கொயர் வேல்யூக்கு டைரக்ட்லி ப்ரொபோஷனலா இருக்கும். அதுக்கப்புறம் டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு த ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் த ரெசிஸ்டர் and directly proportional to the time for which the current is passing through the resistor. ஓகேவா? அவ்வளவுதான். அப்ப H is equal to I square RT னா heat is directly proportional to the square of the current. ஓகே, அது வரைக்கும் நிறுத்திக்கலாம். அதுக்கப்புறம் heat is directly proportional to the resistance. அதுக்கப்புறம் heat is directly proportional to the time. அவ்வளவுதான். இந்த 3 பாயிண்ட் எழுதிட்டு இந்த ஃபார்முலா எழுதிட்டீங்கன்னா முடிஞ்சு. சிம்பிளா இருக்கா? ஓகே, அடுத்து ஸ்டேட்
லா ஆஃப் ரிஃப்ளெக்ஷன். லா ஆஃப் ரிஃப்ளெக்ஷன். லா ஆஃப் ரிஃப்ராக்ஷன் தான் நம்ம வந்து ஸ்னெல்லான்னு சொல்லுவோம். இது லா ஆஃப் ரிஃப்ளெக்ஷன். The incident wave, the normal to the reflection surface, and the reflected waves at the point of incident lie on the same plane. அதாவது incident wave normal to the reflecting surface, அதுக்கப்புறம் ரிஃப்ளெக்டட் வேவ் அட் த பாயிண்ட் ஆஃப் இன்சிடென்ஸ், இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஒரே பிளேன்ல தான் இருக்கும். அதுக்கப்புறம் ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ட் அண்ட் ஆங்கிள் ஆஃப் ரிஃப்ளெக்ஷன் வந்து ஈக்குவல். ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ட், ஆங்கிள் ஆஃப் ரிஃப்ளெக்ஷன் வந்து ஈக்குவல். இந்த ரெண்டு கண்டிஷன் வந்து நமக்கு ஈக்குவலா இருக்கும். ஓகேங்களா? இது என்னன்னா த இன்சிடென்ட் வேவ் நார்மல் டு த ரிஃப்ளெக்டிங் சர்ஃபேஸ், அதுக்கப்புறம் ரிஃப்ளெக்டட் வேவ் அட் த பாயிண்ட் ஆஃப் இன்சிடென்ட், இந்த மூணும் லைஸ் இன் த சேம் பிளேன். அதுக்கப்புறம் ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ட் இஸ் ஈக்குவல் டு த ஆங்கிள் ஆஃப் ரிஃப்ளெக்ஷன். முடிஞ்சா? ஓகே, இதோட பிசிக்ஸ் முடிஞ்சு. அடுத்து கெமிஸ்ட்ரியில பாருங்க. ஆக்சுவலா இந்த சாலிபிலிட்டி வந்து பாத்தீங்கன்னா டெஃபினேஷன் டைப்ல தான் வரும். இந்த ஒரு கொஸ்டின் நம்ம டெஃபினேஷன் டைப்ல விட்டுட்டோங்கிறத நான் இங்க கொடுத்துருக்கேன் உங்களுக்கு. அதனாலதான் டார்க்கா மென்ஷன் பண்ணி காமிச்சிருக்கேன். இது பாருங்க, ஃபர்ஸ்ட் ஃபார்முலா சாலிபிலிட்டி இஸ் ஈக்குவல் டு மாஸ் ஆஃப் த சொல்யூட் டிவைட் பை மாஸ் ஆஃப் த சால்வெண்ட் இன்டூ 100. இது ஞாபகம் வச்சுக்கோங்க. மாஸ் ஆஃப் த சொல்யூட் டிவைட் பை மாஸ் ஆஃப் த சால்வெண்ட் இன்டூ 100. இப்ப அப்படியே நான் வந்து உங்களுக்கு புக்ல இருக்க மாதிரி கொடுத்துருக்க மாட்டேன். உங்களுக்கு நானே டெஃபினேஷன் கொடுத்துருக்கேன் பாருங்க. சாலிபிலிட்டி இஸ் டிஃபைன்ட் as the percentage of ratio of mass, the ratio of mass of solute to the mass of solvent. Solubility is defined as the percentage of ratio of mass of solute to the mass of solvent. அவ்வளவுதான். ஃபார்முலா வச்சிருந்தா நம்ம எழுதிடும். ஓகே, அடுத்து ஹென்ரிஸ் லா ஸ்டேட்ஸ் தட் the solubility of a gas in a liquid, அதாவது ஒரு லிக்விட் இருக்கு இல்லைங்களா, gaseous liquid, அதோட solubility அப்படிங்கிறது எப்படி இருக்குன்னா directly proportional to the pressure of the gas over the solution at a definite temperature. அது சிம்பிளா எழுதிக்கலாமே. solubility அப்படிங்கிறது எப்படி இருக்கும்னா directly proportional to pressure இருக்கும். solubility is directly proportional to the pressure. எதுக்கு? கேஸோட solubility. அவ்வளவுதான். ஓகே, ஸோ டோட்டலா நமக்கு பிசிக்ஸ்ல ஒரு 11 கொஸ்டின், கெமிஸ்ட்ரியில 2 கொஸ்டின், 13 கொஸ்டின் தான். இதை படிச்சோம்னா இதுல இருந்து எனக்கு வந்து 2 மார்க், 4 மார்க், 7 மார்க், இந்த 3 டாபிக் சேர்த்து ஒரு 3 2 மார்க் வந்து எனக்கு கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஓகேங்களா? டோட்டலா படிக்க வேண்டியது 13 கொஸ்டின் தான். ஆனா இதுல இருந்து எனக்கு ஒரு 3 2 மார்க் வந்து, ஓகேங்களா? சோ அதனாலதான் இந்த மாதிரி தனித்தனியா நம்ம வந்து டாபிக் வைஸ் நம்ம கொஸ்டின்ஸை பிரிச்சு போடும்போது எந்தெந்த இப்போ 2 மார்க் பாட்டா, 4 மார்க் பாட்டா, 7 மார்க் பாட்டா, அதுல எந்த கொஸ்டின்ஸ் வந்து நமக்கு கேட்கறாங்க அப்படிங்கிறது நமக்கு தெரியும். அதுல இந்த சாலிபிலிட்டி அப்படிலாம் பாத்தீங்கன்னா ரொம்ப முக்கியமான கொஸ்டின் இல்லைங்க இல்லையா? இது, அதுக்கப்புறம் பாய்ல்ஸ் லா, அதுக்கப்புறம் ஸ்னெல்ஸ் லா, இது எல்லாமே எவ்வளவு முக்கியமான கொஸ்டின் உங்களுக்கே தெரியும். ஸோ அதனாலதான் நம்ம தனித்தனியா கேட்டகரைஸ் பண்ணி பிரிச்சு போடுறோம். இந்த மாதிரி நியூட்டன்ஸ் செகண்ட் லா, நியூட்டன்ஸ் ஃபர்ஸ்ட் லா, நியூட்டன்ஸ் தேர்ட் லாலாம் ரொம்ப முக்கியமான கொஸ்டின்ஸ் இல்லையா? ஸோ இப்ப பாருங்க, 13 கொஸ்டின்ஸ் எடுத்தோம். இதுல 6 கொஸ்டின் வந்து ரிப்பீட்டடா கேட்டுக்கிட்டே இருக்காங்கிறது நமக்கே தெரியும். மிச்சம் ஒரு 5 கொஸ்டின் 6 கொஸ்டின் வந்து பாத்தீங்கன்னா அப்பப்போ கேட்டுட்டு இருக்காங்க. ஸோ அதனால எல்லா கொஸ்டினுமே நான் உங்களுக்கு கொடுத்துட்டேன். இதை படிச்சு வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா பப்ளிக் எக்ஸாமுக்கு நமக்கு ஈஸியா இருக்கும். ஸோ அந்த ஒரு காரணத்துக்கோசம் தான் நம்ம ரெடி பண்ணிருக்கோம். ஓகேங்களா? ஸோ இதுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா டெஃபினேஷன் டைப், யூசஸ் கொஸ்டின்ஸ், ரீசன் கொஸ்டின்ஸ் எல்லாம் போட்டுட்டோம். பட் அந்த அளவுக்கு ரீச் இல்ல. இருந்தாலும் நான் அடுத்தடுத்து ரெடி பண்ணி அப்லோட் பண்ணிட்டு தான் இருப்பேன். ஏன்னா கண்டிப்பா எக்ஸாம் டைம்ல இது எல்லாமே உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படிங்கிற ஒரே ஒரு காரணத்துக்காக தான் நான் வந்து ரீச் ஆகலனாலும் அடுத்தடுத்த வீடியோஸ் வந்து போட்டுக்கிட்டே இருக்கேன். ஓகேங்களா? ஆக்சுவலா இது வந்து நம்ம சயின்ஸ் 2 மார்க்ல போடக்கூடிய 6th வீடியோ. முன்னாடி 5 வீடியோவையும் நான் வந்து மேல ஐகார்ட்ல உங்களுக்கு வந்து டேக் பண்றேன். டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன். நீங்க வேணுங்கிறவங்க அங்க போய் பாத்துக்கலாம். இந்த பிடிஎஃபோட லிங்கையும் வந்து நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துறேன். அங்க இருந்து நீங்க டவுன்லோட் பண்ணிக்கலாம். இதெல்லாம் படிச்சுட்டு ஒரு தடவை டெஸ்ட் எழுதி பாருங்க, உங்களுக்கு பெட்டரா இருக்கும். ஓகேவா? ஸோ இது வரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறவங்களா கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. ஏன்னா அப்பதான் அடுத்தடுத்த நோட்டிபிகேஷன்ஸ் வந்து உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும். நிறைய வீடியோஸ் நம்ம போட்டுக்கிட்டே தான் இருப்போம். உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணுங்க, அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கும். அவங்களையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்க சொல்லுங்க. ஓகேங்களா?